அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்து அவனுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இந்த உலகத்திலே எத்தனையோ வஸ்துக்களை அவனுக்கு கட்டுப்படுத்தி அவனை இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறான். காற்று தேவை, நெருப்பு தேவை, சூரிய உஷ்ணம் தேவை, பூமி தேவை, எல்லாம் தேவை. இது எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள்கள். ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே இந்த அருள்கள் எல்லாம் மனிதனுக்கு எதிரியாக மாறுகின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்கிறோம். இது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை. மனிதன் ஆச்சரியப்படுகிறான், அல்லாஹ் தானே என்னை படைத்தான், ஏன் தண்ணீர் வெள்ளமாக மாறுகிறது, ஏன் இந்த பூமி குலுங்குகிறது? இந்த பூமியிலே அல்லாஹு தஆலா மலைகளை நாட்டி இந்த பூமி குலுங்காமல் இருக்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹு தஆலா ஏன் பூமியை குலுங்க செய்கின்றான் என்று மனிதன் யோசிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அனர்த்தங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அனர்த்தங்கள் என்றால் என்ன? எதிர்பாராத விதமாக பூமியிலே வானத்திலே ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகள். அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு அதிசயமாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மனிதர்களுடைய அவலங்களை பார்க்கின்ற பொழுது மனதால் சகித்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. இப்படியான சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் முஸ்லிம்கள் என்ற வகையிலே இந்த அனர்த்தங்களை, இந்த அழிவுகளை எப்படி பார்க்க வேண்டும்? நாங்கள் இந்த அனர்த்தங்களை பார்ப்பதற்கும் முஸ்லிம் அல்லாதவர்கள், அல்லாஹு தஆலாவை இறைவனாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பார்ப்பதற்கும் இடையிலே மலைக்கும் மடுவுக்கும் இடையிலான வித்தியாசம் இருக்கிறது. நாங்கள் ஈமானுடைய வெளிச்சத்தோடு, ஈமானிய பின்னணியோடு பார்ப்போம். இந்த உலகத்தை, வானத்தை, பூமியை, பிரபஞ்சத்தை படைத்த அல்லாஹு தஆலா தான் இவை அனைத்தையும் ஏற்படுத்துகிறான் என்ற நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மற்றவர்கள் இதனை பார்த்து வித்தியாசமாக சொன்னாலும் எங்களுடைய மனதிலே ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை என்ன? எப்படி நாங்கள் இதனை பார்க்க வேண்டும் என்ற கேள்விக்கு விடை காண வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் பல வகைப்படும். அது வறுமை வரும், நோய் வரும், இறப்புகள் வரும், பிரிவு வரும், அச்சம் ஏற்படும். நாங்கள் எதிர்பாராத விதமாக இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பெரிய பிரச்சனைகளும் வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுனாமி ஏற்பட்டது. சுனாமியிலே இந்த இலங்கையிலே பலியானவர்களுடைய எண்ணிக்கை 42,000. சுமார் 200 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் சேதம் ஏற்பட்டது. முஸ்லிம் சமூகத்திலே 10% இறந்து போனார்கள் சுனாமியிலே என்று சொல்வார்கள். மொத்தமாக சுனாமியால் ஏற்பட்ட அழிவுகளால் 3 லட்சம் பேர் இறந்து போனார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பெரிய கேள்வி ஏற்படுகிறது. ஏன் இப்படி உயிர்களை அல்லாஹு தஆலா பறிக்கிறான்? ஏன் இந்த சோதனை ஏற்படுகிறது? 1931ஆம் ஆண்டு சீனாவிலே ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெள்ளத்திலே 400 மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டார். 40 லட்சம். 1970ஆம் ஆண்டு இப்போது இருக்கின்ற, அதாவது பங்களாதேஷில் ஏற்பட்ட சூறாவளியினால் 5 லட்சம் பேர் இறந்து போனார். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு கேள்வி, அல்லாஹு தஆலா தானே இந்த மனிதர்களை படைத்தான், அல்லாஹு தஆலா தானே இந்த பூமியை இவ்வளவு வசதியாக அமைத்தான், ஏன் இந்த நிலையை உருவாக்கினான் என்ற கேள்வி வருவது நியாயம்தான். ஒரு குடும்பத்திலே ஒருவர் மாத்திரம் தப்ப மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து வஃபாத்தாகிவிட்டார்கள். நல்ல மனிதர்கள். ஒரு பெரிய கேள்வி எழுகிறது, என்ன காரணம் என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது யோசிக்க வேண்டும், இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய திட்டங்கள். உலகத்திலே எந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் அவருடைய லவ்ஹுல் மஹ்பூதிலே இல்லாமல் எதனையும் ஏற்படுத்த மாட்டார்.
அதனை நாங்கள் கவா கதிர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கட்டாயமாக. நலவு நடந்தாலும் பொல்லாப்பு நடந்தாலும் இந்த நம்பிக்கை எங்களுக்கு கட்டாயமாக வர வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இப்படியெல்லாம் நடக்கும் என்பதை நாங்கள் ஏற்கனவே பதிந்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, அந்த நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு பின்வருமாறு சொல்லுகிறான். லிகைலா தஹ்சவ் அலா மா ஃபாத்தக்கும், உங்களை விட்டும் கடந்து சென்றவற்றுக்காக வேண்டி நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்கும், வலா தஃப்ரஹூ பிமா ஆதாக்கும், உங்களுக்கு தந்திருப்பவற்றை விட்டு வைத்து நீங்கள் சந்தோஷப்படாமல் இருப்பதற்கும் இந்த நம்பிக்கை உங்களுக்கு அவசியம் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கலாவிலே கதிரிலே அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலே லௌஹுல் மஹ்ஃபூலிலே இவை அனைத்தும் பதியப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு மூமினுடைய உள்ளத்திலே விரக்தி வரவே மாட்டாது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றுதான் அவன் சொல்லுவான். நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அவனிடத்திலே தான் நாங்கள் மீண்டு போக இருக்கின்றோம் என்று இந்த அல்லாஹ் தஆலாவுடைய கதாவை கதிரை முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அவன் ஏற்படுத்தினான் என்பதற்கு சில ரகசியங்கள் எங்களுக்கு தெரிந்திருக்கும், தெரியாமல் இருக்கும். கட்டாயம் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்பது அல்ல, பிறகுதான் எங்களுக்கு தெரிய வரும் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு அனர்த்தத்தை ஏற்படுத்தியதற்கு இதுதான் காரணமாக இருந்திருக்குமோ என்று நாங்கள் தெரிய வருவோம். எங்களுடைய அறிவு வரையறுக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எனவே முதலாவது ஒரு முஸ்லிம் எது நடந்தால் அவனுக்கு ஒரு நோய் வரட்டும், ஒரு தோல்வி வரட்டும், அவன் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு விபத்தை சந்திக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இது என்னுடைய ரப்புல் ஆலமீனுடைய பதிவிலே ஏற்கனவே இருந்தது, அது எப்படி என்று எனக்கு தெரியாது, இதுதான் நடக்கும் என்ற அந்த ஆழமான நம்பிக்கை வந்துவிட்டால் உள்ளத்திலே ஒரு நிம்மதி இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியாக அது முதலாவது விஷயம். இரண்டாவது, அல்லாஹ் தஆலா ஏன் இவற்றை உருவாக்குகின்றான் என்றால், குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா நுர்சிலு பில் ஆயாத் இல்லா தஹ்வீஃபா, நாங்கள் இப்படிப்பட்ட அத்தாட்சிகளை, எப்படிப்பட்ட புறநடையான விஷயங்களை ஏன் ஏற்படுத்துகிறோம் என்றால் அச்சமூட்டுவதற்கு, பயமூட்டுவதற்கு. வழக்கமாக நாங்கள் சூரியன் உதிக்கிறது, வழக்கமாகவே மழை பொழிகிறது, காற்று வீசுகிறது, இதெல்லாம் சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே ஏதாவது ஒரு குளறுபடியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவது எதற்காக? பயங்காட்டுவதற்காக. நான் இருக்கிறேன், அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக சொல்லுகிறார். நீங்கள் நினைத்தவாறெல்லாம் உலகத்திலே ஆட முடியும் என்று நினைக்க வேண்டாம். உங்களுடைய சக்திக்கும் அப்பால் ஒரு சக்தி இந்த உலகத்திலே இருக்கிறது என்பதனை நிறுவுவதற்காக, எங்களுடைய உள்ளத்திலே அப்படி ஒன்றை போடுவதற்காக அதனை ஏற்படுத்துகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டன. அந்த நேரத்திலே மக்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகன் வஃபாத்தானதற்கு தான் சூரிய சந்திர கிரகணம் ஏற்பட்டது என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அப்படி அல்ல, இது அல்லாஹ் தஆலாவுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று நீங்கள் பாருங்கள். அப்படி வந்துவிட்டால் நீங்கள் துஆ செய்ய வேண்டும், நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும், நீங்கள் தொழ வேண்டும், சதகா கொடுக்க வேண்டும். அனர்த்தம் நடந்தவுடன் செய்ய வேண்டிய வேலை அது. இயற்கைக்கு புறம்பாக ஏதாவது நடந்துவிட்டால் அல்லாஹ் தஆலாவை நோக்கி நாங்கள் மீள வேண்டும். ரப்பே, எங்களுடைய பக்கத்தில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்குமோ தெரியாது, நீ மிகப்பெரிய சக்தி உள்ளவன், ஆற்றல் உள்ளவன், இப்போதுதான் புரிகிறது, இவ்வளவு காலம் நாங்கள் அனுபவித்து வந்த இந்த நியாமத்துக்களிலே குறைபாடுகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த நியாமத்தினுடைய பொறுமதி எவ்வளவு என்று இப்போதுதான் எங்களுக்கு தெரிகிறது என்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தான் இருப்பதை, தான் இருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி சில விஷயங்களை ஏற்படுத்துகிறான். வமா நுர்சிலு பில் ஆயாத் இல்லா தஹ்வீஃபா, நாங்கள் இப்படிப்பட்ட அத்தாட்சிகளை உலகத்தில் ஏற்படுத்துவது பயமுறுத்துவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கணம் ஆடி போகின்றோம், அசந்து போகின்றோம். இவ்வளவு பிரம்மாண்டமான அலைகள் வருகின்றன. சுனாமி அலையின் காரணமாக தென்னை மரத்தின் உயரத்திற்கு கடல் எழுந்து பொங்கி வந்தது என்று பார்க்கின்றோம்.
ஒரு மிகப்பெரிய தண்டவாளத்திலே பயணம் செய்து கொண்டிருந்த எவ்வளவு டன் கணக்கான பாரமுள்ள இரும்பு அந்த ரயில்வே பெட்டிகளோடு சேர்த்து தூக்கி வீசப்பட்டதை பார்த்தோம். ரப்பு தனக்கு சக்தி இருக்கிறது என்பதை நிறுவுகிறான். அவனால் அது முடியும். வமா யஅலமு ஜுனூத ரப்பிக்க இல்லாஹு, அவருடைய படைப்பட்டாளங்களே அவனை தவிர வேறு யாரும் தெரிந்திருக்க முடியாது என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நேரடியார்கள் அண்மையிலே அமெரிக்காவிலே ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. ஒரு பெரிய தீ பரவியது. மில்லியன் கணக்கான சொத்துக்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டது. உலகத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய டெக்னாலஜி சயின்ஸ் வளர்ந்த ஒரு நாடு. ஆனால் அவற்றை கட்டுப்படுத்த முடிந்தது. அல்லாஹ் தஆலா சவால் விடுகின்றான். நீங்கள் விஞ்ஞானத்தின் அறிவியலின் உச்சக்கட்டத்தில் இருக்கலாம், முடியுமாக இருந்தால் இதனை நிறுத்தி பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதன் கல்வி கற்க வேண்டும், அவன் உச்ச இடங்களை அடைய வேண்டும். அனர்த்தங்கள் வருவதற்கு முன்னால் தற்காப்பு முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும். நோய் வருவதற்கு முன்னால் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் தான். ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் நடக்கும். இப்போதுதான் சொல்லுகிறார்கள், கண்டி பகுதியிலே அல்லது வெளியோயா பகுதியிலே, கம்பளை பகுதியிலே ஏற்பட்ட அந்த பாரிய வெள்ளப்பெருக்கு காரணம் அந்த கொத்மலை டேம் வந்து உயரம் குறைந்ததாக இருந்ததுதான் காரணம். எனவே இன்னொரு 30 அடி உயர்த்தினால் அதனை கட்டுப்படுத்தலாம் என்று சொல்லுகிறார்கள். கட்டாயம் செய்து பார்க்கத்தான் வேண்டும். அஸ்பாபுகளை சபபுகளை எடுக்கத்தான் வேண்டும். சில நேரங்களில் எடுக்கப்பட்ட எல்லா சபபுகளையும் தாண்டி அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு எல்லாவற்றையும் உடைத்து கொண்டு போகும். அமெரிக்காவை விடவும் விஞ்ஞானத்திலே முன்னேறிய நாடு எது? அப்படி இருந்தும் கொரோனாவிலே அதிகமாக கொல்லப்பட்டவர்கள் அமெரிக்கர்கள் என்ற செய்தி எங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். எனவே அல்லாஹ் தஆலா சவால் விடுகின்றான். 1918ஆம் ஆண்டு அமெரிக்காவிலே நடந்த ஒரு அனர்த்தத்திலே 6,70,000 பேர் இறந்து போனார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். மனிதன் மமதை அடையக்கூடியது. நான் அறிவாளி, நான் பணக்காரன், எனக்கு செல்வாக்கு இருக்கிறது, உலகத்திலே எதனையும் நான் சாதிப்பேன் என்று மனிதன் மமதை அடைகின்ற பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய அச்சுறுத்தல் அது ஒரு எத்தனையோ வடிவத்தில் வரலாம். உலகத்தில் நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்போம் இவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருப்பார்கள் என்று. மில்லியன் கணக்கான வாக்குகளை எடுத்தவர்கள் இன்று அட்ரஸ் இல்லாமல் போன கதை தெரியாது. காடுகளுக்குள் பதுங்கியிருந்த பயங்கரவாத தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் நாட்டின் ஆட்சியாளர்களாக உலகத்தில் மாறவில்லை. அல்லாஹ் தஆலா நாடினால் எதனையும் சாதிப்பான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், நீ எப்படிப்பட்டவன், நீ பெரிய ஆற்றல் உள்ளவன் அல்லவா என்று வாயார நாங்கள் மொழிய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு கருத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அதுதான் இப்படிப்பட்ட இந்த அனர்த்தங்கள், இந்த அழிவுகள் அல்லாஹ்வுடைய தண்டனையாக வரும். அல்லாஹ்வுடைய தண்டனை அது ஒரு கண்ணோட்டம். தண்டனையாக வருவது என்பது ஒரு கண்ணோட்டம். இதற்கு முன்னால் வாழ்ந்த ஆது சமூக கூட்டத்தவர்கள், ஃபிரௌனுடைய கூட்டத்தவர்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தவர்கள், இவர்கள் எல்லோரும், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தவர்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் இவர்கள் எல்லோரும் அழிக்கப்பட்டார்கள். ஏன் காரணம்? அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள் இந்த உலகத்திலே வந்து சொன்ன கட்டளைகளை அவர்கள் பின்பற்றவில்லை. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் ஒரு பாலுறவு எனப்படக்கூடிய ஹோமோசெக்சுவாலிட்டி என்று நாங்கள் சொல்லுகின்ற, இப்போதுதான் அது எத்தனையோ பெயர்களிலே LGBT என்றெல்லாம் வந்திருக்கிறது, சமூகத்தை அழிப்பதற்கான ஏற்பாடுகள் அவை. அவற்றிலே அவர்கள் சர்வசாதாரணமாக ஈடுபட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இவற்றிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் என்று. தவிர்த்து கொள்ளவில்லை. குர்ஆன் சொல்லுகிறது, அந்த பூமியின் அடித்தட்டை மேல்தட்டாக அல்லாஹ் தஆலா மாட்டி விட்டான். பூமி மேற்பரப்பிலே வாழ்வதற்கு எந்த தகுதியும் இல்லாத சமூகமாக அல்லாஹ் தஆலா அவர்களை மாற்றி அவர்களை பூமிக்குள் அப்படியே புதைத்து விட்டான் என்ற உண்மையை குர்ஆன் சொல்லுகிறது. ஃபிரௌனுடைய சமூகம் அந்த நதியிலே மூழ்கடிக்கப்பட்ட வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம்.
சமூக கூட்டத்தவர்கள் அல்லாஹ் தஆலா இறக்கிய அந்த அத்தாட்சிகளை பொய்ப்பித்ததன் காரணமாக எப்படி அழைக்கப்பட்டார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவே மா குன்னா முஅஸ்ஸிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா, ஒரு ரசூலை அனுப்பி நாங்கள் சொல்லுவோம் இது எல்லாம் நல்லது, இதெல்லாம் பொல்லாப்பானது என்று சொல்வோம். அவற்றை அவர்கள் மதிக்காமல் செய்தால் அவர்களை நாங்கள் அழிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். பிமா கஸபத் ஐதின்னாஸ், மக்கள் சம்பாதித்துக் கொண்டவற்றிற்காக வேண்டி பரிசாக அவற்றை கொடுக்கிறான் என்றும் குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு கண்ணோட்டமும் இருக்கிறது. நடந்திருக்கின்ற இந்த அனர்த்தங்கள் எல்லாம் அதாபுகள் தண்டனைகள் என்று மாத்திரம் நாங்கள் ஃபத்வா கொடுத்துவிட்டு அதிலே கொல்லப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் மோசமானவர்கள் என்று சொல்லிவிட்டு இருக்கக்கூடாது. நல்ல மனிதர்கள் அதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலஸ்தீனை எடுத்துக்கொண்டால் இதுவரைக்கும் சுமார் 65,000 பேர் பச்சையாக கொல்லப்பட்டவர்கள், 20,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 60% குழந்தைகளும் பெண்களும் என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றனர். இதனுடைய அர்த்தம் இவர்கள் எல்லோரும் பாவம் செய்தவர்கள் என்பதா? நிச்சயமாக இல்லவே இல்லை. அல்லாஹு தஆலாவுக்கு நாங்கள் சாட்சியமாக இருக்கின்றோம். நேற்று முந்தைய தினம் காசாவிலே 50 ஹாஃபிதாக்கள் பட்டம் பெற்று வெளியேறினார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். இவ்வளவு பெரிய குண்டு மாறி பொழிந்தும் கூட அவர்களுக்கு மத்தியிலே ஹாஃபிதாக்களை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள் இருந்து அப்படிப்பட்ட வேலையை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு பெண்ணையாவது ஹிஜாப் இல்லாமல் காண முடியாத அளவுக்கு அந்த பெண்கள் ஈமானுடைய பலத்தோடு இருக்கிறார்கள். அங்கிருக்கின்றவர்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், தவக்கல்னா அலல்லாஹ், அல்லாஹ் தஆலா தான் எங்களை பாதுகாப்பான் என்று ஈமானிலே ஒரு சின்ன துளி அளவு பலகீனமும் அவர்களுக்கு வரவில்லை. உலகத்திலே மிகவும் அதிகமான சோதிக்கப்பட்ட ஒரு சமூகம் என்றால் பலஸ்தீன மக்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ உதவியை கொடுப்பாய். அவர்கள் பாவம் செய்தவர்கள். நாங்கள் ஃபத்வா கொடுக்கின்ற அளவுக்கு நிச்சயமாக எந்த அளவு தூரம் ஈமான் ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவு தூரம் சோதனைகள் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த அளவு தூரம் ஈமானிலே ஆழம் இருக்கிறதோ அந்த அளவு தூரம் சோதனைகள் அதிகமாக வரும். உலகத்திலே மிக அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அந்த வகையில் இந்த வெள்ளத்தில், இந்த அனர்த்தத்தில் கொல்லப்பட்ட நல்ல மக்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 பேர் ஷஹீதுகள். 5 பேர் ஷஹீதுகள். அவர்கள் போராட்ட களத்தில் கொல்லப்பட்டவரும் ஒருவர். அதிலே அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி போராடி ஆயுதமேந்தி போராடி மரணிக்கிறார் என்றால் அவரும் ஷஹீத். இன்னொருவரும் ஷஹீத். அவர் யார்? இந்த தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்டு இறந்தவர் ஒரு ஷஹீத். இடிபாடுகளுக்கு இடையிலே சிக்கி இறந்தவர் ஒரு ஷஹீத். சாஹிபுல் ஹதம், சாஹிபுல் கரீக். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வயிற்றிலே ஏற்படக்கூடிய ஒரு பயங்கரமான நோயினால் இறந்து விடுகிறான் என்றால் அல் மபுதூனு ஷஹீத், அவனும் ஒரு ஷஹீத் என்று சொன்னார்கள். பிள்ளை பெரு வீட்டிலே ஒரு பெண் தன்னுடைய கற்பத்தை பிரசவிக்கின்ற சந்தர்ப்பத்திலே இறந்து போகின்றாள் என்றால் அவளும் ஒரு ஷஹீத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட ஒரு தரஜா, ஒரு அந்தஸ்து எங்களுக்கும் உங்களுக்கும் கிடைக்குமா? அல்லாஹ் தஆலா சில மனிதர்களை சில வகையான விஷயங்களால் சோதித்து அவர்களை தன்பால் அழைத்துக் கொள்ள பார்க்கிறார். தன்னுடைய ஷஹாதத்துடைய அந்தஸ்தை கொடுக்கிறார். அவர்களுக்கு சுவர்க்கத்திலே நேரடியாக இடத்தை கொடுக்கின்றார். எனவே இந்த அனர்த்தங்களிலே கொல்லப்பட்டவர்களை 2 வகையாக பிரிக்க வேண்டும். ஒன்று குற்றவாளிகள், இரண்டாவது நல்லவர்கள். குற்றவாளிகளுக்கு அது ஒரு தண்டனையாக அமைந்தது, நல்லவர்களுக்கு அது ஒரு அருளாக அமைந்தது, அது ஒரு ரஹ்மத்தாக அமைந்தது, அது ஒரு சோதனையாக அமைந்தது. மூன்றாவது ஒரு சாரார் இருக்கிறார்கள், அந்த அனர்த்தங்களால் பாதிக்கப்படாமல் இருக்கின்ற ஏனைய பிரதேசங்களை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு அது ஒரு சோதனையாக அமைகிறது. அது எப்படி? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் உதவிகளை செய்தார்களா என்று அல்லாஹ் தஆலா சோதிக்கிறார். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தவர்கள் முஹாஜிர்கள். அந்த முஹாஜிர்களுக்கு அன்சாரியங்கள், மதீனாவிலே இருந்தவர்கள், பாதிக்கப்படாதவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று பணித்தான். உதவி செய்கின்றார்களா என்று பார்த்தான்.
யுத்தம் நடக்கின்ற சந்தர்ப்பத்திலே தமது உயிர்களாலும் தமது செல்வங்களாலும் உடல்களாலும் யாராவது போராடுகிறார்களா என்று பார்க்கிறான். அன்றுப்போ மின்மாறுக்கும் உங்களுக்கு தந்தவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். பாதிக்கப்படாதவர்களுக்கு அது ஒரு சோதனை. நாங்கள் பணம் சேர்த்து அனுப்ப வேண்டும். அனுப்பி இருக்கிறார்கள், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையிலே பரக்கத்து செய்ய வேண்டும். சிலர் தங்களுடைய உடல் உழைப்பை அங்கு சென்று செய்திருக்கிறார்கள். அங்கிருக்கின்ற கொரோனாவை போன்ற பிரதேசங்களிலே ஏற்பட்ட நிலைமைகள் இன்னும் சீரடையவில்லை. கட்டாயமாக நாங்கள் போக வேண்டும். அந்த மக்களுடைய துயர்களை துடைக்க வேண்டும். சேரும் சகதியமாக இன்னும் இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளுடைய அபியாச கொப்பிகள் புத்தகங்கள் எல்லாம் தண்ணீரிலே அடிபட்டு சென்று விட்டன. ஆடைகள் இல்லாமல் தவிக்கிறார்கள். இந்த நேரத்திலே வசதியானவர்களை அல்லாஹ் தஆலா சோதிக்கிறார். நானும் எனது குடும்பமும், நானும் எனது தொழிலும், நானும் எனது சொத்துக்களும் சுகங்களும் எனது வீடும் என்று மாத்திரம் நாங்கள் இருக்கின்றோமா அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கின்றோமா என்று அல்லாஹ் தஆலா பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் நாங்கள் கட்டாயமாக இதனை பல்வேறு கண்ணோட்டங்களிலே பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த கண்ணோட்டம் எங்களிடத்திலே வர வேண்டி இருக்கிறது. சில நேரங்களிலே சில சோதனைகள் எங்களுக்கு வரும். அதன் மூலமாக அதற்கு அல்லாஹ் தஆலா நன்மை எழுதுவான். ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறது என்றால், கவலை வருகிறது என்றால், கஷ்டம் துன்பங்கள் வருகின்றன என்றால் அதற்கு பகரமாக அல்லாஹ்விடத்திலே நன்மைகள் எழுதப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மாமின் முஸ்லிமின், எந்த ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் அவருடைய உடம்பிலே ஏற்படக்கூடிய துன்பம், நோய், காயங்கள் போன்ற எதற்காக வேண்டியும் அவனுக்கு நன்மை எழுதப்படும். எந்த அளவுக்கு என்றால் அவனுடைய உடம்பிலே ஒரு முள்ளு குத்தினாலும் கூட அந்த முள்ளு குத்தின ஏற்பாடு, அந்த நோவு ஏற்படுமாக இருந்தால் அந்த நோவுக்காக வேண்டியும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இந்த அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள், நல்லவர்களாக இருந்தார். தஹஜ்ஜுத் தொழுவார்கள், நிறைய சதகாக்களை கொடுத்திருப்பார்கள், பக்கத்து வீட்டாரோடு நல்லவர்களாக இருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் அனர்த்தத்தின் காரணமாக இறந்து போனார்கள் என்றால் அவர்கள் ஷஹீதுகள். அவர்களை அல்லாஹ் தஆலா தன்பால் எடுத்துக்கொண்டான். அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் ஃபத்வா கொடுக்க கூடாது, இவர்கள் செய்த பாவங்களின் காரணமாகத்தான் இவர்களை எடுத்துக்கொண்டான் என்று. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் என்று எங்களுக்கு தெரியும். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் என்று எங்களுக்கு தெரியும். அதனுடைய அர்த்தம் அவர்கள் பாவிகள் என்பதா? நிச்சயமாக இல்லை. உலகத்திலே வாழ்ந்த மனித புனிதர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் வந்து கத்தியால் குத்துகின்றான் வயிற்றிலே, குடல்கள் எல்லாம் வெளியே வருகின்றது. சஹாபாக்கள் அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குடல்களை கையில் பிடித்துக் கொண்டு வெளியே அழைத்து செல்கிறார்கள். அதன் பிறகுதான் ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உயர்ந்த சுவர்க்கத்தை கொடுப்பானாக, அவர்கள் வஃபாத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமராகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட அளவுக்குள்ள ஒரு பெரும் தியாகம். அப்படிப்பட்ட மனிதர் அல்லாஹ்விடத்திலே சென்று விடுகிறார். எப்படி ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்டார்கள், துண்டு துண்டாக வெட்டப்பட்டார்கள். ஷஹீது ஷுஹதா ஹம்ஸா. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதுகளிலே தலைவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்தார். சொர்க்கத்திலே உயர்ந்த தரஜா அவர்களுக்கு கிடைத்தது. வெளிப்படையில் பார்த்தால் இந்த உலகத்திலே அவமானப்பட்டது போன்று எங்களுக்கு தெரியும். நிச்சயமாக அவமானம் அல்ல, அது ஒரு பாக்கியம், அது ஒரு தரஜா, அது ஒரு அந்தஸ்து. எனவே ஒரு மனிதனுக்கு நோய் வந்து விட்டது, அவன் கொல்லப்பட்டு விட்டான் அல்லது ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டி விட்டான் என்றால் இவன் செய்த பாவத்தின் காரணமாகத்தான் இது நடந்தது என்று ஃபத்வா கொடுத்து வீணே எமது பாவங்களை நாங்கள் கூட்டிக் கொள்ளக்கூடாது. அந்த மனிதன் துஆ செய்ய வேண்டும். அவனுடைய சிறுகள், அவனுடைய ரகசியங்களை அல்லாஹ் தஆலா அறிந்தவன். அவன் அல்லாஹ் தஆலா அதை பார்த்துக் கொள்ளட்டும். அந்த உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். அதாவது இந்த எந்த ஒன்றையும் அல்லாஹ் தஆலா எங்களிடத்திலே இருந்து எடுத்தால் நாங்கள் என்ன நினைக்க வேண்டும் சகோதரர்களே? அல்லாஹ் தஆலாவுக்கு சொந்தமானதை அவன் எடுத்துக்கொண்டான், அவ்வளவுதான். இந்த உலகத்திலே நான் பிறக்கின்ற பொழுது வெறுமையோடு தான் பிறந்தேன். போகின்ற சந்தர்ப்பத்திலும் என்னை வெறுமையோடு தான் அனுப்புவார்கள். ஏதோ மரியாதைக்காக ஒரு வெள்ளத்துணியை சுற்றி அனுப்புவார்களே தவிர இந்த உலகத்திலே நான் அடைந்த எதனையும் என்னோடு கபூருக்கு வைத்து அனுப்ப மாட்டார்கள். எனவே நான் உழைத்துக் கொண்ட வீடு, நான் உழைத்துக் கொண்ட வாகனம், நான் உழைத்துக் கொண்ட சொத்துக்கள் எல்லாம் விபத்துக்களிலே அல்லது இது போன்ற அனர்த்தங்களிலே என்னை விட்டு போகின்றது என்றால் அர்த்தம் என்ன?
தந்தவன் எடுத்துக்கொண்டான். உண்மையான சொந்தக்காரன் நான் அல்ல, நான் ஒரு இரவல் தற்காலிகமான சொந்தக்காரன் என்ற அந்த உணர்வு எங்களுக்கு தேவைப்படுகிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு பிள்ளை வஃபாத்தாகிவிட்டது. அவர்களுக்கு அது தெரியாது. ஒரு பயணத்திலே இருந்தார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் அந்த பிள்ளையினுடைய தாய். இப்போது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயணத்தை முடித்துவிட்டு வந்து வீட்டிலே கரையேறுகிறார்கள். அந்த நேரத்திலே வஃபாத்துடைய செய்தி அவர்களுக்கு கிட்டவில்லை. பிறகு அந்த செய்தியை உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எத்தி வைத்த பொழுது அவர்கள் கவலைப்படுகிறார்கள். கவலைப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்ற ஆறுதல் வார்த்தை எப்படி இருந்தது? நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்திருப்பதும் அல்லாஹ்வுடைய சொந்தம் தான், எங்களிடமிருந்து எடுத்திருப்பதும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதுதான் என்று சொன்னார்கள். எனவே அடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாம் அப்படி யோசிக்க வேண்டும். எனது உடல் சுகம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, எனது உடம்பு அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, எனது வீடு அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்ற வகையிலே நாம் அவற்றை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. கடைசியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். நல்லடியார்களும் கெட்டவர்களும் சேர்ந்து ஒரு தண்டனையிலே சிக்குவார்கள். அதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பிரதேசத்திலே பாவங்கள் மலிந்து கொண்டு போகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த பாவங்களை தடுத்து நிறுத்தக்கூடியவர்கள் என்று இருப்பவர்கள் மௌனமாக அமைதியாக தாமும் தன்பாடும் என்றிருந்தால் கெட்டவர்களுக்கு இறங்குகின்ற தண்டனை நல்லவர்களையும் சேர்த்து தான் பாதிக்கும் என்ற கருத்து குர்ஆனிலும் மற்றும் உண்டான பல இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இறுதியாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வருடம் முடிவடைகிறது. புதிய ஒரு வருடம் ஹிஜ்ரி கலண்டர் அல்ல, ஒரு ஆங்கில வருஷம் ஆரம்பிக்கிறது. இந்த வருஷம் முடிவடைகின்ற பொழுது வழக்கமாக எத்தனையோ வகையான களியாட்டங்கள், கூத்துக்கள், கும்மாளங்கள் எல்லாம் நடக்கும். பட்டாசுகளை கொளுத்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாங்கள் போய்விடக்கூடாது. நாங்கள் முஸ்லீம்கள் என்ற வகையிலே என்பது தனித்துவத்தை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே மிகவும் அமைதியாக இந்த காலப்பிரிவை நாங்கள் கடத்த வேண்டும். முழு உலகத்திலும் பல்வேறுபட்ட சிக்கல்களோடு முஸ்லிம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இலங்கையிலும் கூட அனர்த்தத்துக்கு பின்னால் எத்தனையோ வகையான பொருளாதார பிரச்சனைகள், சமூக விவகாரங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கவனத்திலே கொண்டு எமது வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக அமைத்துக் கொள்வதற்கு வல்ல நாயன் எம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த அனர்த்தங்களால் மௌத்தாகினார்களோ அவர்களை ஷஹீதுகளாக நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், பொறுமையோடு இந்த விஷயங்களை அல்லாஹ் கர்த்தருடைய அந்த நம்பிக்கையோடு பார்ப்பதற்கான பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், இது போன்ற அனர்த்தங்கள் பிரச்சனைகள் இருந்து எம்மை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சமுதாயத்திலே யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்கு நீ உதவியாக இருப்பாயாக. அவர்களுக்கு அவசரமாக அந்த வெற்றியை கொடுப்பாயாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்களுடைய கைக்கு மீட்டி கொடுப்பாயா. யா அல்லாஹ், மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவாயா. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய நேரத்திலே மிகவும் தூய்மையான உள்ளத்தோடு அவர்கள் அனைவரையும் நல்ல அடியார்களையும் சந்தித்த நிலையிலே உன்னையும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.